ஹாய்ங்க, இன்றைக்கோட ரெசிபி பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பாடு தான். தேங்காய் பால் சாதம் இல்லாமல் தேங்காய் துருவல் சாதம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, சாப்பாடு வந்து தனியாக நம்ம வடிச்சிருக்கணும். அது கொஞ்சம் உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க, குழஞ்ச மாதிரி வேண்டாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் துருவுனது வந்துட்டு அரை மூடி, கடலப்பருப்பு, நெய். பார்த்திங்கன்னா நான் நெய் வந்துட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, எண்ணெய்க்கு பதிலாக நெய்யிலே போட்டு நம்ம செய்கிறோங்க. இப்போ நெய்யில் வந்துட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதுக்கு வந்து நம்ம வரமிளகா ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு வரமிளகா போடல, பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலப்பருப்பு போட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே முந்திரி பருப்பு 4-5 போட்டிருக்கோம். அப்புறம் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வேணும்னா இஞ்சி நீங்கள் வந்துட்டு பொடியாக, ரொம்ப பொடியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பும் போட்டாச்சு. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை போடுங்க. எப்போயுமே வந்து தேங்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம பொரியலே செய்கிறதுனாலும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான், கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியாக இருந்ததுன்னா லஞ்சுக்கும் சரி, நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி நல்லாயிருக்கும். குழஞ்சிட்டு இருந்ததுன்னா ஒவ்வொரு இடத்துல அப்படியே கெட்டி கெட்டியாக பிடிச்சிக்கும். உதிரி உதிரியாக இருக்கிறனால நம்ம வந்துட்டு நல்லா அந்த தேங்காய் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் வந்துட்டு உப்பு காரம் வந்துட்டு நம்ம கரெக்டான அளவு போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய்யிலே தாளிக்கிறனால இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.